நற்பவி 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 பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரியர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கூடி கூடி. மேசம் லக்னம், மேச ராசி. லக்னத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு பார்க்கணுமான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்கள் இருக்கும். பொதுவாக லக்ன அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜாதகமே மெயினாக பிரைமரி கான்செப்டில் இருக்கும். ராசி அடிப்படை அதற்கு அடுத்தது தான். ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய லக்னப்படி குரு எங்கே இருக்காரு, ராசிப்படி குரு எங்கே இருக்காரு, அது லக்னப்படி நல்ல இடமா, ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது நல்லா இருந்ததுன்னா நமக்கு ஓரளவு ஒரு 50% நம்ம சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். 50% நல்ல பலன்களாக இருக்கும். லக்னப்படியும் சரியில்லை, ராசிப்படியும் சரியில்லைன்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நல்ல தசை நடக்குது அப்படின்னா குரு பயிற்சி நமக்கு சரியில்லைனாலும் அந்த தசாபுத்தி நம்ம காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் ஏதாவது ஒரு சம்பவத்தை அது நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ காலம் நம்ம நிறையா விஷயங்களை இதுக்கு முன்னாடி அந்த ராசி தன்மை படிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டேரக்டில் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு எப்படி இருக்கும், மேசராசி மேச லக்னம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதை 12 ராசிக்கும் நாம் சொல்கிறோம். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இது மூணுத்துக்குமே சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு மேஷ லக்னமாக இருப்பீங்க, ராசி விருச்சிகமாக இருக்கீங்கன்னா அந்த மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு சொன்னதையும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு சொன்னதையும் கம்பைன் பண்ணி நீங்கள் அந்த ரெண்டையுமே பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி தான். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க மேஷம் இருப்பாங்க, ஒருத்தவங்க கடகமாக இருப்பாங்க, ஒருத்தவங்க கும்பமாக இருப்பாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் இதில் உள்ள இதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பலனை இது பண்ணிக்கணும். எப்படியுமே ராசி லக்னம் ரெண்டுமே தான் வேலை செய்யும். ரெண்டுக்கு அடிப்படையிலையும் தான் எல்லா கிரகங்களையும் பார்க்கணும். ஒவ்வொரு பயிற்சியும் அதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நாம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யார்ட்டையாவது போய் இந்த குரு பயிற்சி என்னுடைய ராசிக்கு என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஏதாவது தெரியாமல் போய் நம்ம பண்ணிட்டோம்னு வைங்களேன், என்னிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்காமலே ஏதாவது ஒரு தொழிலில் போய் பெரிய முதலீடை போட்டு அதுக்கப்புறம் அந்த பணம் போயிடுச்சு, அவன் ஏமாற்றிட்டான் இவன் ஏமாற்றிட்டான், எனக்கு இவ்வளோ லட்சம் போச்சு இவ்வளோ கோடி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பணம் வருமா, இவ்வளோ இது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட கொடுத்தேன், இல்லை அவர்கிட்ட இடம் வாங்க கொடுத்தேன், பணத்தை இது பண்ணிட்டாரு, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு பணம் கொடுத்தேன், பணத்தை ஏமாற்றிட்டார், அந்த ஆள் எங்கே போனார்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் லட்சமாக ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை கோடியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நார்மலாக ஒரு கன்சல்டேஷன் யார்கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட போய் கேட்டிங்கனாலே அவங்களே மேக்சிமம் சொல்லிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுங்க, இல்லைன்னா தொழில் பண்ணாதீங்க, இப்போ எதுவும் முதலீடு பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய இது. சில பேருக்கெல்லாம் நானே அட்வைஸ் பண்ணுறது உண்டு. எந்த மாதிரியான காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். எல்லாருமே மேசராசிலாம் ஓகோன்னு இருப்பாங்க அப்படின்னா மேசராசியில் கஷ்டப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, மேசராசியில் கடன் வாங்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா வெறுமனை குரு பயிற்சியை மட்டுமே எல்லாத்தையுமே நம்ம கணிச்சு விட முடியாது. குரு பயிற்சியை பார்க்கணும், சனி பயிற்சியை பார்க்கணும், ராகு இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்குன்னு பார்க்கணும். பிரசனம்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அதனால தான் நம்ம டேரட் கார்ட்ஸ் வச்சு சொல்லக்கூடியது. டேரட் கார்டெலாம் அக்யூரசி ரொம்ப அருமையாக துல்லியமாக கிடைக்கும். இது நடக்குமா நடக்காதன்னா கார்டு எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். இது டேரட்டுங்கிறது ஏஇ ஒயிட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இது மேலை நாட்டு இதை சார்ந்ததுனாலும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதன் மூலமாக நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். உதாரணமாக ஒவ்வொரு கார்டுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. என்னுடைய டேரட் மாணவர்கள் எல்லாமே இன்றைக்கி உலகியல் ஜோதிடத்தை கணிக்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வேலூரில் அவர் மிக முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார். அவர் ஒரு கணிப்பு கணிச்சார் அப்படின்னா எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், அல்லது
வேறு உலகில் நிகழ்வு ஆகட்டும், இந்த கொரோனா காலத்துலலாம் நாங்கள் கணித்த கணிப்புகள் எல்லாமே வந்து நிறையா உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது தான். டேரக்டில் நாங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது அரசியல் ஆகட்டும், அல்லது வந்து எந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடக்கும், இயற்கை பேரழிவுகள் நடக்கும், இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து முகநூல் தளத்துலையும் சரி, சமூக ஊடகங்கள்லையும் சொல்லியிருக்கோம். பல காலமாக வந்து நான் வந்து கடவுளர்கள் டிவிலெலாம் வந்து டேரக்டை வந்து தினபலன்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து அது நமக்கு வந்து ஒரே மாதிரியான இதாக இருக்கிறதுனாலையும், எனக்கு வந்து வேலைகள் அதிகமானதுனாலையும், நிறைய நான் ட்ராவல் பண்ணுறதுனாலையும், அதுக்கப்புறமா சூழ்நிலை காரணமாக அது அப்படியே வந்து இதாகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சேனலில் கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, டேரக்ட் ப்ரெடிக்ஷன், டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்கள், மாத ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்கள், அல்லது வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்கள், டேரக்டில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு டேரக்ட் கற்றுக் கொடுங்க அப்படிலாம் கேட்குறது உண்டு. ஸோ இப்போ வந்து இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அதே மாதிரி பொதுவாக வந்து ஒவ்வொரு கிரகப்பயிற்சியும் நான் வந்து டேரக்ட் மூலமாகவும் மற்ற ஜோதிடம் மூலமாகவும் பிரசனம் மூலமாகவும் சொல்வது உண்டு. அந்த விதத்தில் இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு டேரக்ட் கார்ட்ஸ் வந்து 12 மாதங்களுக்கும் நம்ம எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசி மேச லக்னத்துக்கு. மேசராசி மேச லக்னம்னா உங்களுக்கே தெரியும், நான் மேசராசி தான், நான் துலா லக்னம். இப்போ மேசராசி அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து எல்லாத்துலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து ரக்கடாக தான் இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பாங்க. நியாயமான விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு புரியாது. இது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, எதுக்கு வந்து இது தப்புன்னு நினைப்போம்னா அது யாருக்குனாலும் கோவம் வர்றது தான். அதில் வந்து நெருப்பு ராசினாலே அவங்களுக்கு வந்து நெருப்பு தத்துவம் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமாக இருக்கும். அதீதமாக நிறையா ஹோமங்களில் வந்து அவங்க கலந்துக்கணும். இப்போ மேஷம், சிம்மம், தனுசு இது மூணுமே நெருப்பு தத்துவத்தை குடிக்கக்கூடியது. அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, மேசராசி மேச லக்னமாக இருந்தாலோ, அதில் தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தாலோ, சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலோ, இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி ஹோமங்களில் கலந்துக்கணும். ஹோமங்கள்னால் வந்து ஏதாவது ஹோமங்கள்னு கிடையாது. சண்டி ஹோமம், மகா சண்டி ஹோமம், இது மாதிரி சுதர்சன ஹோமம், நரசிம்மர் ஹோமம், பிரதிங்கிரா தேவி ஹோமம், அதுவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கலந்துக்கிறது வந்து இவர்களுக்கு நன்மை. ஏன்னா அந்த ஹோம புகைகளை நம்ம சுவாசிக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் முதல்ல ரிமூவ் ஆயிடும். மேஷங்கிறது ஆட்டை குறிக்கக்கூடியது. ஆடு என்ன பண்ணும், எங்கேயாவது போய் முட்டிட்டு மோதிட்டு அதுக்கப்புறம் தான் அது யோசிக்கும். அதை மாதிரி தான் மேசராசி மேச லக்னம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ராசியை விட லக்னம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு ரொம்ப கோவம், லக்னத்துக்கும் ராசிக்குமே வித்தியாசம் இருக்கும். மேஷ ராசியை விட மேஷ லக்னம் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து தான்கிற அதிகாரம், கர்வம், ஆணவம், அதுக்கப்புறமா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. இது லக்னத்துக்கு சொல்கிறேன். ராசியில் கூட வந்து அவங்க என்ன நட்சத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். மேச ராசிலேயே அஸ்வினி நட்சத்திரம்னா அவங்களோட கேதுவோட தன்மை இருக்கும், சூரியனோட தன்மை இருக்கும். அதுவே பரணி நட்சத்திரம்னா அது வந்து சந்திரனோட தன்மையும் இருக்கும், சுக்கிரனோட தன்மையும் இருக்கும். கிருத்திய நட்சத்திரம்னா அதில் ஒரு செவ்வாயோட தன்மையும் இருக்கும், சூரியனோட தன்மையும் இருக்கும். அதே லக்னம்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ லக்னத்தை பேஸ் பண்ணி தான் மெயினாக வந்து பலனே வந்து நம்ம சொல்லணும். ஒரு மேச ராசியாக இருக்காங்க, மேச லக்னமாக இருக்காங்கன்னா மேச லக்னம் தான் ஸ்ட்ராங்கு, மேச ராசியை விட மேச லக்னம் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஏன்னா லக்னம் தான் அவங்களுடைய கேரக்டரைசேஷனை சொல்லக்கூடியது. ராசி இப்போ லக்னம் வந்து அப்பான்னு வச்சுக்கோங்க, சூரியன் வந்து அப்பான்னு வச்சுக்கோங்க, சந்திரன் வந்து அம்மா. அப்பா பெரியவரா அம்மா பெரியவரா, ஒரு வீட்டில் வந்து குடும்ப தலைவர் தானே பெரியவர். அது மாதிரி லக்னம் தான் எல்லாருக்குமே முக்கியமானது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பலன்களை பார்க்க வேண்டும். அப்போ நம்மளுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு ஓரளவு அதில் இதாகும். அது வந்து 25% 50%, அதிகபட்சம் 50% நடந்தாலே பெரிய விஷயம்தான். 20 to 30% நடக்கிறது தான்
அதில் உள்ள இதே. ஸோ இப்போ மேசராசி மேச லக்னத்துக்கு நம்ம டேரட் கார்ட்ஸ் வந்து எடுப்போம். உங்களுக்கு வந்து 7 நாணயங்கள் இது வந்து தலைகீழாக வந்திருக்குது. அதுக்கடுத்தது அடுத்த கார்டு 9 செங்கோல்கள் தலைகீழாக வந்துள்ளது. மொத்தமாக 12 கார்ட்ஸ் எடுக்கலாம். அடுத்தது துறவி கார்டு தலைகீழாக வந்துள்ளது. அரசியின் செங்கோல் தலைகீழ். மெஜிஷியன் கார்டு நேராக வந்துடுச்சு. ஸோ அடுத்தது டெவில் கார்டு அது நேராக வந்திருக்கு. இதில் 6 கார்டு எடுத்திருக்கோம். ஸோ வந்து 7 நாணயங்கள் தலைகீழ், அப்புறமா 9 செங்கோல்கள் தலைகீழ், அதுக்கடுத்து துறவி கார்டு தலைகீழ், அரசின் செங்கோல் தலைகீழ், அப்புறமா மெஜிஷியன் கார்டு நேர், டெவில் கார்டு வந்து நேர். ஸோ மொத்தமாக 6 கார்டில் 2 கார்டு நேராக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அந்த 9 செங்கோல்கள் தலைகீழாக வர்றது ரொம்ப நல்லது. 7 நாணயங்கள் தலைகீழாக வரக்கூடாது, துறவி கார்டு தலைகீழாக வரக்கூடாது, அரசின் செங்கோல் தலைகீழாக வரக்கூடாது. அப்போது இது வந்து மாதங்களாக எடுத்துக்கிட்டோம்னா மே மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு செலவினம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குருப்பெயர்ச்சி மே 1 நடக்குதுன்னொடனே மே 1ஆம் தேதியே நமக்கு பணம் நிறைய கொட்டுன்னு நினச்சிடக்கூடாது. மே 1ஆம் தேதியே பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பி பணம் கொடுத்துடக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, யாருக்கும் வந்து நகையை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வந்து இது நாணயங்கள் அப்படிங்கிறது கோல்டு பென்டக்கிள்ஸை குறிக்கக்கூடியது. அப்போது 7 நாணயங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த பணம் வந்து இந்த மாதம் வந்துருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது தள்ளி போகக்கூடியதாக அது காட்டுது. அல்லது பணத்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்குது. இஎம்ஐ கட்டணும், இல்லை வந்து லோன் கட்டணும், அதுக்கு நான் ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு நான் பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி போக போகுதுங்கிறது தான் அது சுட்டி காட்டுகிறது. இது எப்படி எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு மாதத்துக்காக கனெக்ட் பண்ணிக்கலாம், பொதுவாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு அப்படின்னா முதல்ல 6 மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். அது கல்வியாக இருக்கலாம், அதாவது அந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதலாக இருக்கலாம், காதல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் கனியுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது. மெஜிஷியன் கார்டு ஒரு கார்டு வந்தாலே போதும். 12 கார்டு எடுக்கிறோம்னா அதில் ஒரே ஒரு மெஜிஷியன் கார்டு வந்தாலே அந்த வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மேஷராசிக்கு ஏற்கனவே பொதுவாகவே குரு பயிற்சி, மேஷராசி மேஷ லக்னத்துக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த வித்தைக்காரன் கார்டு வந்துருச்சு அப்படின்னாலே இந்த வித்தைக்காரன் கார்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 பூத தத்துவங்களும் இருக்கும். செங்கோல் இருக்கும், கோப்பை இருக்கும், தங்க நாணயம் இருக்கும், வால் இருக்கும், இன்ஃபினிட்டி இருக்கும். இந்த வித்தைக்காரன் கார்டை வந்து நாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த வித்தைக்காரன் இதை வந்து நம்ம ஒரு பெருசாக ஒரு ப்ளோஅப் மாதிரி போட்டு அடிக்கடி நம்ம பார்த்து அதுக்கிட்ட நம்மளுடைய அஃபர்மேஷனையும் மேனிஃபெஸ்டேஷனையும் நம்ம விஷுவலைசேஷனையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாமளே ஒரு வித்தைக்காரனை மாறிடலாம். நான்லாம் அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஆரம்பத்தில் நான் டேரக்ட் கற்றுக்கிட்ட பிறகு என்னை ஒரு வித்தைக்காரனாக நான் நினச்சிக்கிட்டேன். இன்றைக்கும் நான் வித்தைக்காரன்ட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணுறது உண்டு. நான் ஒரு வித்தைக்காரனாக தான், நான் ஒரு மெஜிஷியனாக தான் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே தெரியும், நம்ம சொல்லி நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய எண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு இந்த வித்தைக்காரன் கார்டை நான் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வித்தைக்காரன் கார்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வழிபடணும், எப்படி வந்து அதை நாம் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய நான் வந்து என்னுடைய டேரக்ட் மாணவர்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னுடைய டேரக்ட் மாணவர்கள் வித்தைக்காரனையே தாங்களே ஒரு வித்தைக்காரனாக உருவப்படுத்தி தான் வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்க்குறது உண்டு. ஸோ பூத தத்துவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிலம், நீர், காற்று, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு, செங்கோல்ங்கிறது நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. நாணயங்கள் அப்படிங்கிறது நில தத்துவத்தை குறிக்கக்கூடியது. கோப்பை அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. வால் அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடியது. எல்லாமே இருக்கு. அப்போ பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து உயரும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து திருமணம் அவங்க தசாபுத்திலாம் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும்.
அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சின்ன பசங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே திருமணம் ஆகும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. யாருக்கு அந்த ஒரு 25 to 30 இருக்காங்க, இல்லை 35 வரைக்கும் இருக்காங்க, ரொம்ப காலமாக திருமணம் வந்து இழுபறியாக இருக்குது அப்படின்னா, இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு எல்லாமே இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து எல்லா பூத தத்துவமும் இருக்குது. அதனால் அது வந்து ரொம்ப சூப்பரான கார்டு. இந்த ஒரு கார்டு வந்தாலே அவங்களுக்கு அந்த வருஷமே வந்து நல்லா இருக்கும்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் டெபில் கார்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையாவது மாட்டிட்டு முழிக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படலாம், மேலதிகாரிகள் தொல்லைகள் ஏற்படலாம், அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை இடத்துல வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கலாம். பணம் வரும், புகழ் வரும், அந்தஸ்து உயரும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் யாராவது ஒருத்தர் வந்து டெவில் அப்படின்னா சாத்தான் அப்படிங்கிறது வந்து சனியை குறிக்கக்கூடியது. அப்போ சனியோட தொந்தரவு இன்னும் உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசியை தான், உங்கள் லக்னத்தை தான் சனி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள் நான் வந்து கடைசியாக சொல்லுவேன். அந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கான எண்களை சொல்லுவேன், அது மாதிரியான இதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ துறவி காடு தலைகீழாக வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் குருமார்களை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள போய் வந்து மார்ச் மாதத்தில் போய் சந்திக்கணும். முதல் மாதத்தில் 7 நாணயங்கள் தலைகீழாக வந்திருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அதாவது 7 கடல்களுக்காவது போயிட்டு வரணும். ஏன் வந்து அது 7 கடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 7 நாணயங்கள் அப்படிங்கிறது தலைகீழாக வந்திருக்கு. அப்போ பண விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த கட்டத்துலேயும் வந்து பணத்தை வந்து அந்த மே மாதத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது, யாரையும் நம்பி கொடுத்துடக்கூடாது. 7 கடல்னால் இப்போ வந்து கன்னியாகுமரி இங்கே போய் வந்து நீராடிட்டு வரலாம். அதுக்கடுத்தது ராமேஸ்வரம், அப்புறமா திருச்செந்தூர், அதுக்கடுத்தது வந்து நீங்கள் வந்து சென்னை சார்ந்த நபர்கள்னால் அங்கேயே வந்து மெரினா பீச்சிலேயே கூட நீங்கள் அங்கே வந்து குளிக்க முடியல, முங்கி குளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணீர், அந்த கடல் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற தண்ணியில் கலந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். எங்கே அலோவ் பண்ணுறாங்களோ அங்கே போய் குளிங்க. ஆழமாக இருக்கிற பகுதிக்கெலாம் போயிடாதீங்க. நீச்சல் தெரியாமலாம் கடலுக்கு போயிடாதீங்க. அப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன்னு போயிட்டு அங்கே போய் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு அப்புறமா வந்து நான் தான் தப்பாக வழி காமிச்சேன்னு ஆகக்கூடாது. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் ஆழம் இல்லாத பகுதியில் குளிக்கக்கூடிய இடங்களாக இருக்கணும். மக்கள் எல்லாரும் குளிக்கக்கூடிய இடத்துல தான் குளிக்கணும். எங்கேயாவது போய் யாருமே இல்லாத இடத்துல போய் குளித்து அப்புறம் கடல் அலையில் உள்ளுக்குள்ளே போன மாதிரியான இதெல்லாம் சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்படிலாம் சேஃப்டிக்கு தான் மெயின். நம்மளுடைய இது ஜோசியர் சொல்லிட்டாரேன்னு போய் கடலில் குளித்தேன், எனக்கு அலை அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்லாம் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்துடக்கூடாது. அது ரொம்ப மிக முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், வேதாரண்யம், இந்த மாதிரியான இடங்கள்லாம் கடல் இருக்கும். எங்கெல்லாம் அப்புறம் விஜயாபதி பக்கத்தில் கடல் இருக்கும். விஜயாபதி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. மேசராசி மேசலக்கணம் விஜயாபதிக்கு போங்க. திருச்செந்தூர் முருகன் அறுபடை வீடுக்குமே போங்க. திருத்தணி, பழனி, திருஆவினன்குடி, பழனி மலைக்கு மேலே போனாலும் கீழேயும் திருஆவினன்குடியை நீங்கள் வந்து வழிபடணும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் வீரபத்திரரை அதிகமாக வழிபடணும், வராகியை வழிபடணும், பிரத்திங்கரா தேவியை வழிபடணும், நரசிம்மரை வழிபடணும். அப்புறமா அகோர வீரபத்திரர்னு திருவெண்காட்டில் இருப்பார், அவரை வழிபடணும். இதெல்லாம் 7 கடல் அப்படிங்கிறது நீங்களாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியா இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரி சைட் இருந்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட கடல் இருக்கும். இப்போ திருவனந்தபுரத்தில் கடல் இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை பொறுத்து. இப்போ வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே ஏதாவது 7 பாட்டில் எடுத்துக்கோங்க, அல்லது 7 கோப்பை மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து 7 கப்புலையும் வந்து தண்ணி எடுத்து அதை வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது இது வந்து என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் வந்து அந்த சால்ட்டு பாத்துங்கிற மாதிரி தான், சீ பாத் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் அந்த மாதத்தில் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், இங்கே உள்ளவங்களுக்கு இல்லை. இங்கே உள்ளவங்க அந்த மாதத்துலேயே மே மாதத்துலேயே முடிஞ்ச அளவுக்கு 7 கடலை நீங்கள் வந்து குளிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 7 கடலில் குளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவாலயங்களில் இருக்கக்கூடிய கோமுக தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனுக்கு அம்பாளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய ஒரு கோமுக தீர்த்தம் இப்படி இருக்கும். அந்த கோமுக தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நாம் குளிக்கிற தண்ணியில் கலந்து நாம் குளிக்கலாம். அது சுத்தபத்தமாக இருக்கிற தண்ணியாக இருக்கணும். அதுவே நல்லா இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல தண்ணியாக எடுங்க. இல்லைன்னா ஸ்தல தீர்த்தங்கள்,
7 கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தல தீர்த்தங்கள் ஒரு புனிதமான ஸ்தல தீர்த்தமாக இருக்கணும், பிரசித்தி பெற்ற சிவாலயமாக இருக்கணும், அல்லது பெருமாள் ஆலயமாக இருக்கணும். இப்போ ஸ்ரீரங்கத்துலலாம் வந்து நீங்கள் வந்து அம்மா மண்டபத்தில் காவிரி ஆற்றுல தண்ணி இருக்கிற காலகட்டத்தில் போய் எடுத்துக்கிட்டு இது பண்ணலாம். மேலெலாம் வந்து தண்ணி இல்லைனாலும் கொஞ்சமாவது எடுத்துகிட்டு வரலாம். அல்லது கோமுக தீர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துலலாம் அந்த ஸ்தல தீர்த்தத்தை எடுக்க முடியுமோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய பைப்பில் இருக்கிற தண்ணியை பிடிச்சிங்கன்னா கூட அதுக்கு கூட எனர்ஜி வைப் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை மாதிரியானதை பண்ணுங்கள். செங்கோல்கள் வந்து தலைகீழாக போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்லது. உங்களுக்கு ஜூன்லேயே ஒரு நல்ல வாய்ப்பு வரும். அது கல்வி சார்ந்தோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடியது இருக்கும். நல்ல விதமான பலன்கள் எல்லாமே வந்து இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு ஜூன் மாதத்தில் நடக்கும். அதுக்கடுத்து ஜூலை மாதத்தில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் விரக்தியாக இருக்கிற மாதிரி, ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரும். அந்த காலகட்டம்லாம் நிறைய ஜீவ சமாதிகளுக்கு நிறைய போங்க. நீங்கள் எந்த மாதிரியான சித்தர்கள் வழிபாடு பண்ணோம்னா, முருகன் அம்சத்தில் இருக்கக்கூடிய சித்தர் சத்ரு சம்ஹாரமூர்த்தி, பொசம்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, அதுக்கப்புறமா வந்து அருணகிரிநாதர், கிருபானந்த வாரியார், இந்த மாதிரியான சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள், இவர்கள் முருகனை வழிபட்டவர்கள். பாம்பன் சாமிகள் ஜீவ சமாதி திருவான்மையூரில் இருக்குது. அப்போது நீங்கள்லாம் வந்து அந்த மாதிரியான தெய்வங்களையும் அந்த மாதிரியான மகான்களையும் அந்த மாதிரி வாழ்ந்த சித்தர்களையும் நீங்கள் வந்து வழிபட்டுக் கொள்வது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இதாக இருக்கும். அரசியின் செங்கோல் தலைகீழாக இருக்குதுன்னா அந்த காலகட்டம், அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் திருமணமானவர்கள் பெண்கள் சார்ந்த பிரச்சனையை சந்திக்க வாய்ப்புள்ளாரு. பெண்கள்லாம் யார்? மனைவியோடு சண்டை சச்சரவு ஏற்படுறது, அல்லது இப்போ ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா நாத்தனார் கூட பிரச்சனை வருது, மாமியார் கூட பிரச்சனை வருது. ஏன்னா அரசி அப்படின்னா என்ன, அந்த வீட்டில் வந்து அவங்க ரோல் ப்ளே பண்ணுறவங்களாகவும் முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பெண் தெய்வங்களை வழிபட்டுக்கணும். தாயார், பெருமாள் கோயில் போனீங்கன்னா தாயாரை வழிபடுறது, அதுக்கப்புறமா வந்து சிவன் கோயில் போனீங்கன்னா அம்பாள் சன்னதியில் வழிபடுறது. அம்பாள் சன்னதியில் நிறையா பெண்களுக்கு, சுமங்கலிகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஆடை தானம் பண்ணலாம். ஆடை தானம் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்படிகள், இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடியது இருக்கும். இப்போது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பரில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு மைனஸான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜூன் நல்லாயிருக்கும், ஜூலை, ஆகஸ்ட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செப்டம்பரில் வந்து சூப்பராக இருக்கும். செப்டம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது புதுவிதமான விஷயங்கள் நடக்கும். திருமண வைபவம் சார்ந்த விஷயங்கள் அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது அந்த மாதம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே அக்டோபரில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் முதல்ல 6 மாதத்தில் மெஜிஷியன் கார்டு வந்திருக்கிறதுனால அது செப்டம்பருக்கு வந்தாலும் மற்ற மீதி இருக்கக்கூடிய மாதத்தையும் சேர்த்து அதோட பலனை சாராம்சமாக எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதில் இந்த கார்டு தலையிலாக போயிடுச்சு, அந்த கார்டு தலையிலாக போயிடுச்சு அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிறைய எல்லை தெய்வங்களில் முனீஸ்வரன், முனியப்பசாமி, சுடலை மாடன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பண்ணசாமி, கருப்பசாமி, மதுரை வீரன், இந்த மாதிரி பெண் தெய்வங்களில் எல்லை தெய்வங்கள் இருக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை வழிபடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் முன்னாடி குலதெய்வத்தை போய் நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குலதெய்வத்தை வந்து நம்ம தவற விட்டுறக்கூடாது. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் ஒழுங்காக செய்யணும். ஸோ டெவில் கார்டு வந்திருக்குது. அது வந்து உங்களுக்கு குறிக்கக்கூடியது அக்டோபர் மந்தை குறிக்கக்கூடியது. அக்டோபர் மாதம் யார்கிட்டையாவது வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களே சண்டை ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. அல்லது நம்மளை யாராவது ஆஃபீஸில் வந்து கேவலப்படுத்துறதோ, அவமானப்படுத்துறதோ, அசிங்கப்படுத்துறதோ, இல்ட்ரீட் பண்ணுறதோ, இல்லை தொழில் சார்ந்து யார்ட்டையா போய் மாட்டிட்டு லாக் ஆகிறதோ, இது மாதிரியானதுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அதில் ரொம்ப நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் குரூஷியலான பீரியடு. அப்போ தான் நீங்கள் சனியோட ஆதிக்க தெய்வமாக வந்து ஐயப்பனை கும்பிடலாம். நீங்கள் வந்து இந்த வருஷம் மாலை போட்டு மலைக்கு போகலாம். சபரிமலை சாஸ்தாவை வழிபடலாம், ஐயனாரை வழிபடலாம்.
குதிரை மேல் இருக்கக்கூடிய ஐயனாரை வழிபடலாம், யானை மீது இருக்கக்கூடிய கருப்பசாமியை வழிபடலாம். இப்படியான கருப்பு தெய்வங்களை வந்து வழிபடுறது, முனீஸ்வரனை வழிபடுறது, தவ முனீஸ்வரரை வழிபடுறது, எல்லை தெய்வங்களை வழிபட்டோம்னா சனி பரிகாரமாக அது வேலை செய்யும். ஸோ வந்து உங்களுக்கு நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, கருப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆரஞ்சு, சிகப்பு, அதுக்கப்புறமா ப்ளூ, அதுக்கப்புறமா வந்து எல்லோ, ரெட்டு, ஒயிட், பிங்க் கலரு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் என்னென்ன நம்பர்ஸ் எழுதலாம் அப்படின்னா, மே மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 75890 இந்த நம்பர் எழுதுங்க. ஜூனுக்கு வந்து 35429 இந்த நம்பர் எழுதுங்க. அதுக்கடுத்தது வந்து ஜூலைக்கு வந்து 98745 அப்படிங்கிற நம்பர் எழுதுங்க. நிறைய பேர் வந்து பெட்ரோமாஸ் லைட்டு வாங்கி வச்சுக்கோங்க. பெட்ரோமாஸ் லைட்டு அல்லது குண்டு பல்பு, கலர் கலராக இருக்கக்கூடிய பல்பெல்லாம் வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம் வரும்போது கிறிஸ்மஸ் ஸ்டார் லைட்டு போடுவாங்களா, அந்த ஸ்டார் வந்து கிஃப்ட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, யார் வேணாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்னாலும் பண்ணலாம். மூன்றாம் பிறை தரிசனம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய வளர்ச்சி ஏற்படும். அதுக்கடுத்தது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணுங்கள், சூரியகாந்தி பூ வந்து சிவனுக்கு வந்து வைங்க. சிவன்னா வந்து சித்தர்கள் கோயிலே நிறைய இருக்கும். அந்த சித்தர்கள் கோயிலுக்கு வந்து கவனிப்பாரட்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் கோயில் அல்லது பிள்ளையார் இருப்பார், அரச மரத்தில், வேப்ப மரத்தில், அரசும் வேம்பும் சேர்ந்துருக்கிற இடங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து போய் வந்து பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு சந்தனம், குங்குமம், விபூதியெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அவருக்கு கூட ஒரு சூரியகாந்தி பூ வைக்கலாம். அதுக்கடுத்து எருக்கஞ்செடி, எருக்க மாலையை கூட போடலாம். ஸோ வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ட்ரெஸ் கோட்ஸ் வந்து இது வந்து மாதத்தில் வந்து நான் எல்லா மாதத்துக்குமே சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் வந்து பிளாக்கு, ப்ரௌனு, அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். பர்பிள் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், வயலட் கலர் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், ஒயிட்டு, ரோஸ் பிங்க் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நேவி ப்ளூ அவாய்ட் பண்ணிடுங்க, டார்க் ப்ளூ அவாய்ட் பண்ணிடுங்க, பிளாக் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌனையும் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ப்ரௌன் வந்து நீங்கள் வந்து எந்த மாதம் போடலான்னா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் போடலாம். அக்டோபர் மாதத்தில் போடுறது ரொம்ப நல்லது. தீபாவளி சமயத்துலலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து பண்ணுங்கள், நிறையா ஸ்வீட்ஸை கிஃப்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து இந்த மேசராசி, மேச லக்னத்துக்கு நாம் பார்த்த வரைக்கும் ஒரு 6 மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 6 மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். முதல் கோப்பை தலைகீழாக வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது தலைகீழாக வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து முதல்ல தலைகீழாக வரக்கூடாது. நவம்பர் மாதத்துக்கு அது வந்திருக்கு. அதே வந்து சந்திரன் கார்டு டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜனவரி திரும்பவும் வந்து டெபில் கார்டு வந்திருக்குது. ஸோ வந்து இந்த தடவை உங்களுக்கு 2 தடவை டெபில் கார்டு வந்திருக்கு. அப்புறம் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. மொத்தத்தில் 4 கார்டு எடுத்திருக்கோம். 4ல் 3 கார்டு நேர், 1 கார்டு மட்டும் தலைகீழ். அடுத்தது 5வது கார்டும் நேர். அது வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள், அதாவது வீரனின் நாணயமோ அது 2 நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6வது கார்டு வந்து தலைகீழாக வந்திருக்கு. 9 வாள்கள். ஆனால் இந்த வால் வந்து தலைகீழாக வர்றது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் மெஜிஷியன் ஒரு கார்டு இருக்கிறதே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது. மெஜிஷியன் கார்டு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஃபஸ்ட் ஹாஃபை வந்து நீங்கள் எப்படினாலும் சமாளிச்சிருவீங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கார்டான இந்த சந்திரன் கார்டு. அப்போது உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் பி மற்றும் ஜே அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு வந்து யாராவது உதவி செய்வாங்க, இல்லை அந்த ஊர்களுக்கு நீங்கள் போவீங்க. உதாரணமாக வந்து சொல்லலாம் ஜலகண்டபுரம் அப்படிங்கிறது, இல்லை ஜாபர்கான்பேட்டை, எப்படி ஜேல ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் நான். அப்போ பீனா வந்து புவனா, பாலா, பாலகுமாரன், பாலசுப்ரமணியன், அதுக்கடுத்தது வந்து புவனேஷ், இப்படியான பெயர்கள் பியில் ஸ்டார்ட் ஆகிற பெயர்கள் நிறைய இருக்கும்ல. பியில் வந்து ஸ்டார்ட் ஆகிற பேர் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துலேயே வந்து ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. அதேமாதிரி ஜேல ஸ்டார்ட் ஆகிற பேர்
ஜெனிட்டா, ஜெசிந்தா, ஜெயா, ஜெயலட்சுமி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார், வந்து ஜெயா அப்படிங்கிற பேர், இப்படியான இது ஜெயச்சந்திரன், இப்படி ஏதாவது ஒரு இது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வரும். ஈவன் வந்து நீங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த கடைக்கு கூட போயிட்டு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கக்கூடியதாக அமையக்கூடியதாக கூட இருக்கும். பிஜே அப்படின்னு 2 இது, ஒன்று வந்து இன்யான் தேரியை குறிக்கக்கூடியது இந்த கார்டு. இந்த கார்டு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து திருக்கடையூர் அபிராமி அன்னை கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஏன் அப்படின்னா இது வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது, திருக்கடையூர் அபிராமி அன்னை குறிக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பார்த்தோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் உங்களுக்கு வந்து நவம்பர் மாதமும் அதுக்கடுத்து ஜனவரி மாதமும் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கஷ்டங்கள் இருக்குமே தவிர, பிப்ரவரி அதுக்கடுத்து மார்ச் இது எல்லாமே டிசம்பர் நல்லாயிருக்கும், பிப்ரவரி நல்லாயிருக்கும், மார்ச் நல்லாயிருக்கும், ஏப்ரல் நல்லாயிருக்கும். ஸோ பண வரவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2 விஷயம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விட செகண்ட் ஹாஃபில் நிறைய பணம் வரும். ஏன் அப்படின்னா 2 நாணயங்கள் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து இது ஒரு பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வேறு வந்திருக்கு. இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து உங்களுக்கு 2 தடவை வந்திருக்கு. அப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக போன குரு பயிற்சிக்கும் இந்த குரு பயிற்சிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். தொழில் செய்யக்கூடியதோ அல்லது வேலை விஷயத்துலேயோ அல்லது உங்களுக்கு வந்து புதிய விஷயங்கள் செய்கிறதுக்கோ, நீங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போகிறதுக்கு, நான் படிப்பில் வந்து எந்த மாதிரியான கல்வியை சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. மொத்தத்தில் வந்து இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு 2024 2025 எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 12 கார்டு நம்ம எடுத்திருக்கோம். 12 கார்டில் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 6க்கு 6 7 8 கிட்டத்தட்ட வந்து 8 கார்டு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. மீதி 4 கார்டு தான் மைனஸ். அந்த 4 கார்டுக்கும் நான் வந்து பரிகாரம் சொல்லியிருக்கேன். செகண்ட் ஹாஃபில் வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லை தெய்வங்களை நிறைய கும்பிடுங்க, நிறைய வந்து நீர் தானம் வந்து பண்ணுங்க, பானகம் தானம் பண்ணுங்க. நரசிம்மர் கோயிலெல்லாம் போய் பானகம் ரெடி பண்ணி நீங்களே உங்கள் கையால் ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த சம்மர் டைம்லலாம் வந்து நீர்மோர் தானம் பண்ணுறது, ரோஸ் மில்க்கு தானம் பண்ணுறது, பானகம் தானம் பண்ணுறது, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் கார்டு வந்திருக்கு. அது வந்தது அப்படின்னாலே நீர் தான் வந்து நீங்கள் அதிகமாக தானம் செய்யணும் இந்த காலகட்டத்தில். அதேமாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பணவரவு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இவ்வளோ காலம் வந்து எனக்கு பணமே வரல, எனக்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து ஜென்ம குருவாக இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறவங்க மேசராசி மேச லக்னத்துக்கு ஒரு லம்சமான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ட்ரெஸ் கோட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா எல்லோ அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் ரெட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அப்புறமா மல்டி கலர்னு சொல்லப்படக்கூடியது அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அந்த பிரிண்டட் ஷர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃபில் பிரிண்டட் ஷர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது பணத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். மேசராசி மேச லக்னத்துக்கு வந்து நல்ல விதமான கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த பணி சுமைகள் எல்லாமே குறையும். நான் சொன்ன மாதங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக சில பரிகாரங்களை செய்து கொண்டே இருக்கலாம்னாலே போதுமானது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். ரெகுலராக வந்து முருக வழிபாடு பண்ணுங்கள், வயலூர் முருகனை கும்பிடுங்க, வயலூர் சுப்பிரமணிய சாமியை கும்பிடுங்க. சுப்பிரமணிய சாமின்னு இருக்கக்கூடிய மூலவர் இப்போ திருச்செந்தூர், குன்றத்தூர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கக்கூடிய முருகனை கும்பிடலாம், வல்லக்கோட்டை கும்பிடலாம், கந்தசாமி கோயில் திருப்போரூர் நீங்கள் அடிக்கடி போகலாம். எங்கெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ங்கிற மாதிரி பழனிக்கு அடிக்கடி போங்க. மேசராசி மேச லக்னம் ஒரு ஃபுல் டே உட்காந்து பழனியில் எல்லா விதமான அலங்காரத்தையும் பார்க்கணும். ஆண்டி குலத்தை பார்க்கணும், ராஜ அலங்காரத்தை பார்க்கணும், வைத்தியால் அலங்காரத்தை பார்க்கணும், அங்கே நடக்கக்கூடிய அத்தனை அலங்காரத்தையும் பார்க்கணும். தங்கத்தேரை இழுத்து இது பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா அதுக்கு உபயதாரராக கட்டளைதாரராக இருந்து நீங்கள் இது பண்ணலாம்.
தேரோட்டம் நடக்கிற இடங்கள்லாம் போய் தேர் இழுங்க, உங்களுக்கு அது சிறப்பாக வேலை செய்யும், நல்ல விதமான பலன்களை வழங்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது மாணவர்கள், குழந்தைகள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கிறதும், மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதும், அதே போல் சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேசராசி மேச லக்னத்துக்கு டெபில் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வந்திருக்கு, செகண்ட் ஹாஃப்லேயும் வந்திருக்குன்னா இதை வந்து பெண்களாக எடுத்துக்கிட்டாலோ அல்லது மாணவர்களாக எடுத்துக்கிட்டாலோ மாணவிகளாக எடுத்துக்கிட்டாலோ ஏதாவது வந்து ஒரு போதை பழக்கமோ அல்லது வேறு ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கோ அல்லது மொபைல் அடிக்ஷனுக்கோ அடிமையாகிறத அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு தான் எல்லை தெய்வங்களை போய் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கருப்பண்ணசாமி, கருப்பசாமி, முனீஸ்வரன், பாடிக்காட் முனீஸ்வரர், பாண்டி முனீஸ்வரர், மதுரையிலலாம் பாண்டி முனீஸ்வரர் இருக்கார், அவரெல்லாம் கும்பிட்றது ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மேஷத்துக்கு வந்து ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து பேஜ் ஆஃப் மைக்கேல்ங்கிறது வந்துருச்சுனாலே மேசராசி மேச லக்னத்துக்கு ரொம்ப சக்தி. இது என்ன சொல்கிறதுனா, அண்ட் எக்ஸைட்டிங் நியூ சேலஞ்ச் யூ ஹாவ் வாட் இட் டேக்ஸ் டு சக்சீட், ரிவ்யூ கான்ட்ராக்ட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் வெரி தரோலி. ஸோ இந்த இயரில் வந்து உங்களுக்கு வந்து புதிய தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது எந்த விஷயங்கள்னாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களா கவனமாக பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஏதாவது வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து ஈஸிலாம் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அது சொல்லக்கூடியது. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தன்வந்திரி பகவானை வணங்க சொல்லி தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா தன்வந்திரி இது வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. வருஷத்தில் ஒரு தடவையாவது அல்லது மாதமாவது ஸ்ரீரங்கம் வந்து போயிட்டு வாங்க. காட் ஆஃப் மெடிசின் தன்வந்திரியை வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.